வெல்கம் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஃப்ராக்ஷனில் கண்டினியூ ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமாக கேட்குற கொஸ்டின். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமாக கேட்குற கொஸ்டின். ஏன்னா இது வந்து கண்டினியூ ஃப்ராக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 விதமான கண்டினியூ ஃப்ராக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி எந்த விதமான கண்டினியூ ஃப்ராக்ஷன் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டலாம். இது ரொம்ப முக்கியம் இந்த சம்ஸ் எல்லாமே. ஸோ 3 சம்ஸ் தான் போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் நம்ம சேனலில் பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக அதில் கேட்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். புரியுதா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள். சிம்பிளிஃபை 1/3 + 2/2 + 1/2. ஸோ எப்பயுமே இந்த ஃப்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு பாட்டம் டு டாப் தான் போகணும். ஸோ மேலேருந்து பண்ணக்கூடாது, கீழேருந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போகணும். புரியுதா? ஸோ கீழேருந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து என்ன பண்ணணும், இது வந்து எல்சிஎம் எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸி. எல்சிஎம் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது. எல்சிஎம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம்ல, அதை பற்றி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ எப்படினாலும் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஏன்னா இடம் பத்தாது. 1/3 + 2/, இதை இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எதுவுமே அந்த இடத்துல கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 1க்கு 2க்கு ஹெல்சியம் எடுத்திங்கன்னா 2 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ கீழே 1 எதுவுமே இல்லைன்னா கீழே /1 இருக்குன்னு அர்த்தம். இது கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணணும். 1 1s are 1, 2 2s are 4. அவ்வளோதான். இதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க, 1/3 + 2/1 + 4 என்னது, 5/2. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்படி இருந்தால் நம்ம பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம மேலே மாற்றணும். ஸோ 1/2 இங்கே போகிறப்ப மல்டிப்ளிகேஷனாக உங்களுக்கு ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன வரும், 1/3 + இந்த 5/2 மேலே போகிறப்ப 2/5 ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ 2 × 2/5 வரும். புரியுதா? ரெசிப்ரோக்கலாக மாறிச்சுன்னா இங்கே × 2 வந்துடும், கீழே /5 வந்துடும். ஓகேவா? 1/3 + 2 2s are 4/5. இப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம், கீழே இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஹெல்சியம் எடுங்க. இதுக்கு ஹெல்சியம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும், 5 வரும். ஓகேவா? கீழே 1 இருக்குது. இதுக்கு ஹெல்சியம் எடுத்திங்கன்னா 5 வரும். இப்போ கிராஸாக மல்டிப்ளிகேஷன். 3 5s are 18. சாரி 3 5s are 15. சாரி 3 5s are 15, 1 4s are 4. அப்போ என்ன, 1/19/5 கிடைக்குமா? இப்போது இந்த 1/5 மேலே போகிறப்ப உங்களுக்கு என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5/19 கிடைக்கும். அவ்வளோதான். சம் புரிஞ்சா? ஸோ எப்பயுமே கீழேருந்து தான் போகணும். கீழேருந்து போனீங்கன்னா ஃபஸ்ட் இது இங்கே உங்களுக்கு டக்குன்னு பார்த்தா ஹெல்சியம் எடுக்க தெரியலன்னா இங்கே /1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1க்கு 2க்கு ஹெல்சியம் எடுத்திங்கன்னா 2 தான் வரும். கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி 2 2s are 4, 1 1s are 1. அப்போ 1 + 4 என்ன வரும், 2/5/2. இந்த 1/2 மேலே போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ 2 × 2/5 கிடைக்கும். இப்போ 4/, இதை ஹெல்சியம் எடுத்திங்கன்னா 15, 3 5s are 15 + 4/5. அப்போ 1/19/5 கிடைக்கும். ஸோ ரோட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை மாற்றும் போது 1/5 மேலே போகிறப்ப 5 ஆயிடும். இப்போ 5/9 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு என்ன ஆன்சர், ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை 2 + 1/3/4/5 /2 + 1/3 + 1/1 + 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை சால்வ் பண்ண போகிறோம். 2 + 1/3/4/5 /2 + 1/3 + 1/1 + 1/4 = எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுங்கன்னா, மேலே இருக்கிறது வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள், அப்புறம் கீழே இருக்கிறத பண்ணுங்கள், அப்புறம் 2 டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத எடுத்துக்கோங்க. 2 + 1/, இது எப்படி எழுதலாம், ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை எப்பயுமே நம்ம எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை 3 + 4/5ன்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதலாம், இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணுங்கன்னா இது எப்படி எழுதுவீங்க, 1/3 + 4/5 எழுதலாம். இப்போ கீழே என்ன இருக்குது, 1 இருக்குன்னு அர்த்தமா, 1 இருக்குன்னு அர்த்தமா. இப்போ என்ன பண்ணுங்க, ஹெல்சியம் எடுங்க. 2 + 1/, இதுக்கு வந்து ஹெல்சியம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். இப்போ என்ன, கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 3 5s are 15, 1 4s are 4. அப்போ என்ன கிடைக்கும், 2 + 1/19/5 கிடைக்கும். ஸோ இதை நம்ம மேலே மாற்றும் போது உங்களுக்கு எப்படி வரும், ஸோ இதை மாற்றினீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 +
2 plus 5 divided by 19 கிடைக்கும். இப்போ கீழே இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி ரெண்டு ஹெல்சியம் எடுக்கிறோம்னா இது கீழே இருக்க 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1க்கு 19 ஹெல்சியம் எடுத்தீங்கன்னா 19. 2 9s are எவ்வளவு? 9 2s are 18, remaining 1, 1 2s are 2, 2 plus 1 3. அப்போ 38 plus 5. அப்போ என்ன கிடைக்கும்? 43, 38 plus 5 எவ்வளவு? 43 divided by 9 கிடைக்கும். புரிஞ்சா? இப்போது நம்ம என்ன பண்ணியாச்சு? மேலே சால்வ் பண்ணியாச்சு. மேலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 40 divided by 9 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ கீழே சால்வ் பண்ணணும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 2 plus 1 divided by 3 plus 1 divided by இங்கே கீழே என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். 1 4s are 4. ஹெல்சியம் எடுத்திங்கன்னா 4 வரும். 1 4s are 4. 4 plus 1 என்ன வரும்? 5 வரும். ஸோ இது மேலே போயிடும். இந்த 1/4 மேலே போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 plus 1 divided by 3 plus 4 divided by 5ன்னு கிடைக்கும். புரியுதா? இப்போ கீழே இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுக்கு ஹெல்சியம் எடுங்க. 1 5s are 5. 2 plus 1 divided by 1 5s are 5. 3 5s are 15. 15 plus 4 எவ்வளோ வரும்? 19. ஸோ 19 divided by 5 கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம 19 டிவைட் இந்த 19 டிவைட் பை 5 மேலே போகிறப்ப என்ன வரும்? 5/19 வரும். அப்போ 2 plus 5 divided by 19. இப்போ கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தமா? இப்போ இதை பண்ணுங்கள். 9 into 2 எவ்வளவு? 38. 1 5s are 5. ஹெல்சியம் 1க்கு 9க்கு ஹெல்சியம் எவ்வளவு? 19 தான் ஹெல்சியம். இதை ஆட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 38 plus 5 எவ்வளவு? 43 divided by 19. ஸோ மேலே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், அப்பர் பார்ட்டு. ஓகேவா? ஸோ அப்பர் பார்ட் இது பகுதி. ஓகேவா? பகுதியோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன இருக்குது? 43/9 கிடச்சிருக்கு. தொகுதியுடைய ஆன்சர் 43/9. இப்போ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வரும்? 43 divided by 19 டிவைடட் பை இங்கே என்ன கிடச்சிருக்கு? 43 divided by 19. ஸோ இந்த ஹோலும் இங்கே வரப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இந்த ஹோல் 43/19 மேலே போகிறப்ப உங்களுக்கு என்னென்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ அப்போ எப்படி கிடைக்கும்? 43 divided by 19 into இந்த இது மேலே போகிறப்ப உங்களுக்கு எப்படி ஆயிரும்? அகெயின் 19 divided by 43 வந்துடும். புரிஞ்சா? ஸோ 19 divided by 43 வரும். இப்போ என்ன ஆயிரும்? 19 கேன்சல் ஆயிரும். 43 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1. எக்ஸோட வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ 1 = x. அப்போ எக்ஸோட வேல்யூ மீன்ஸ் 1 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா அந்த சம்மு? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா எப்பயுமே பகுதியை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்புறம் தொகுதி, ஏன்னா இது பகுதியை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே வந்து தொகுதியை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தொகுதியை தனியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், பகுதியை தனியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ பகுதிக்கு என்ன ஆன்சர் கிடச்சி? 43/9. தொகுதிக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 43/9. அதை எடுத்து எழுதியிருக்கோம். இந்த 43/9 டிவைடடுக்கு மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ 19 divided by 43 ஆயிரும். ஸோ 19 கேன்சல் ஆயிரும். 43 கேன்சல் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடிச்சா 1 தானே கிடைக்கும். ரிமைனிங் ஃபைனல் ஆன்சர் 1. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 1. புரிஞ்ச அந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? இது கொஞ்சம் எலாபரேட்டான சம்மு, கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ இந்த சம் பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம். வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ இது TNPSCயில் கேட்ட கொஷின். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இந்த 3 சம்மே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் தான். ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு. ஓகேவா? ஸோ இது எப்படி போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 1 + 1 divided by 1 + 1 divided by 1 + 1/9 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? 1 + 1 divided by கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 + 1 divided by என்ன வரும்? ஹெல்சியம் எடுத்திங்கன்னா 9. 1 9s are 1 9s are 1. அப்போ 9 + 1 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 1 + 1 divided by 1 + 1/10/9 கிடைக்குமா? ஸோ இது உங்களுக்கு மேலே போகும்போது என்ன ஆயிரும்? உங்களுக்கு டிவிஷன் இருக்குது, மேலே போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பு? 1 + 1 divided by 1 + 9/10 கிடைக்கும். கீழே அகைன் 1 இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டுக்கு ஹெல்சியம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 + 1 divided by 1 + 10 + 9. இதுக்கு ஹெல்சியம் எடுத்திங்கன்னா ஒரு 1 divided by 10 + 9 divided by 10 கிடைக்கும். ஸோ 1 10s are 10. இது ஹெல்சியம் ரெண்டே கிராஸாக மல்டிப்ளிகேஷன் 10 + 9 divided by 10 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 1 + 1 divided by 19/10. இது மேலே போகிறப்ப உங்களுக்கு எப்படியா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 1 + 10/19. இப்போ என்ன புரியுது? எகைன் ஹெல்சியம் இருக்குது, கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? 19 கீழே வரும். இது கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 19 + 10 என்ன வரும்? 29 divided by 19 என்ன கிடைக்கும்? 29 divided by 19 கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்னது? 29 divided by 19. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? B இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். ஏன்னா முன்னாடி பார்த்தது வேறு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேறு. ஸோ 1 + கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த 3 சம்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.